வணக்கம் ஆஸ்ட்ரோடெக் நேயர்களே. நமது சென்ட்ரல் சிஸ்டத்தின் முதல் படியான வாழ்க்கை விதையாகிய லக்ன புள்ளி என்னும் நட்சத்திர வரிசையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். சித்திரை என்பது பிரகாசமான ஒரு நட்சத்திரம். கரடமான ஒரு கல்லை செதுக்கி அதை ஒரு அழகான சிலையாகவோ அல்லது கட்டிடமாகவோ மாற்றும் ஒரு தட்சணை போன்றது இந்த சித்திரை நட்சத்திரம். அப்படிப்பட்ட சித்திரை நட்சத்திரம் ஒரு விஷயத்தை ஜீரோவிலிருந்து ஹீரோவாக மாற்றக்கூடிய வடிவமைப்பு டிசைனிங் பவர் கொண்ட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை படிப்பு இன்ஜினியரிங் டிசைன், இன்டீரியர் டிசைன் அல்லது சிஸ்டம் டிசைன் படிக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இவர்கள் சிவில் இன்ஜினியர், டபுள் பிளானிங், கிராஃபிக் டிசைனர் அல்லது ஒரு பெரிய ப்ராஜெக்டை பிளான் பண்ற வேலைகள்ல இவங்க தான் கிங்கா இருப்பாங்க. இதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் அப்படிங்கிறது வெளித்தோற்றம் மற்றும் அளவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுனால சில சமயங்கள்ல உள்ள அர்த்தத்தை கவனிக்க தவறுவது ஒரு மைனஸாக இருக்கக்கூடியது. ஒரு ஒழுங்கான கட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலம் உலகத்தை அழகாக காமிக்கணும், அழகாக பார்க்கணும் அப்படிங்கிறதா இவங்களுடைய நோக்கமாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த சித்திரை நட்சத்திரம் செவ்வாயின் சித்திரை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்தால் என்ன ஆகும்? இந்த முதல் பாதமாக இருந்தால் இவர்களது செயலின் ஒரு கூர்மையான பார்வை இருக்கும். ஒரு இடத்தை பார்த்தோனோ அல்லது ஒரு செயலை பார்த்தோனோ அங்கே என்ன பண்ணலாம், இப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறது இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிடும். எதை பர்ஃபெக்டா ஆரம்பிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுவே இரண்டாம் பாதமாக இருந்தால் இவர்களது சிந்தனை முழுக்க சூழ்நிலை மற்றும் அழகு சார்ந்ததாக இருக்கும். ஒரு விஷயத்தை எப்படி நேர்த்தியாக திட்டமிடுவது என்று அதை பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்க வேண்டும், காட்ட வேண்டும் என்று மனதிற்குள் ஒரு பெரிய மேப்பை போட்டுக் கொண்டிருப்பார்கள். இவர்களது மைண்டை ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி வேலை செய்யும். இதுவே மூன்றாம் பாதமாக இருந்தால் இவர்களது முயற்சி ரொம்பவும் ஆழமானதாக உறுதியானதாக இருக்கும். வேறு கனவு மட்டும் காணாமல் அதை ஒரு கட்டமைப்பாக மாற்ற கடுமையாக உழைப்பார்கள். ஒரு கல்லை செதுக்கும் போது வர சிரமங்களை தாங்கி அதை ஒரு வடிவத்துக்கு கொண்டு வரக்கூடிய அளவிற்கு உழைப்பை போடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதே நான்காம் பாதமாக இருந்தால் இந்த திட்டமிடலுக்கும் இந்த கடினமான உழைப்பிற்கும் பலனாக ஒரு பிரம்மாண்டமான படைப்பு அல்லது உயர்ந்த அங்கீகாரம் கிடைக்கும். தான் உருவாக்கிய ஒரு விஷயம் காலத்திற்கும் நிலைத்து நிற்பதை பார்த்து ஒரு மிகுந்த ஆழ்ந்த அமைதியும் திருப்தியும் அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது லக்ன புள்ளி என்பதை தாண்டி எந்த ஒரு கிரகமும் இந்த சித்திரை நட்சத்திரத்தின் இந்த பாதங்களில் இருக்கும் போது என்ன பலன்களை கொடுக்கின்றது என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஆக இந்த பாத விவரங்கள் என்பது அழுத்தத்தையும் அல்லது அதற்கான பிணைப்பையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை உங்களுடைய ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் எத்தனாவது பாவகமாக இருந்து எப்படி ஒரு அனுபவத்தை தருகின்றது என்பதையும் மறக்காமல் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.